நான் ஒன்று சொல்வேன் சார், ஆக்டர் விஜய் இஸ் நாட் இன் அ பொசிஷன் டேக் இஸ் ஓன் டிசிஷன்ஸ். ஓகே, ஏன் சார் அது மாதிரி சொல்றீங்க? எதனால? இல்ல, அவர் எல்லாம் பின்னாடி யாரோ ஒரு பின்னாடி இருக்காங்க சார், தே ஆர் கைடிங் இம். ஓகே, அது யாரு அப்படின்ற மாதிரி நீங்க ஸ்பெகுலேட் பண்றீங்க? மேபி அது தேர் ஆர் இன்ட்ரெஸ்ட், பவர்ஃபுல் குரூப்ஸ், இல்லைன்னா அவரால் வர முடியாது சார். பட் இப்போதைக்கு அவர் என்ன சொல்றாரு, திமுக அரசு அவருக்கு பாதகம் செய்யறாங்க, அவரை அட்மினிஸ்ட்ரேஷன் அவருக்கு பர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, மீட்டிங் போலீஸ் காவல்காரர்கள் தரப்புல இருந்து ஒரு இது இருக்குது, அவங்கள ரொம்ப தொந்தரவு பண்றாங்க, இதெல்லாம் சொல்றாரு. ஆனா இருந்தும் எனக்கு என்ன படுதுன்னா, அவர் ஒரு தனிப்பட்ட இதுல அவரால் அப்படி செயல்பட முடியாது. somebody is guiding him. ஓகே, அது யாருன்றது நமக்கு ஒரு வெட்ட வெளிச்சமா தெரியல. பாருங்க, எடப்பாடி பிஜேபியோட போனோன்னு பண்ண முடிவு இருக்கு பாருங்க, பாஜகவோட தான் போனோன்னு அந்த முடிவு, அவர் இது ஆப்ஷனை பார்த்த பிறகு தானே இந்த முடிவுக்கு வந்தாரு. விஜய் ஒரு பொழுதும் எதிர்கட்சிகள் ஒற்றுமைக்காக செயல்பட மாட்டாரு.